சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா ரியாத்லேருந்துங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா மொழிக்கிறவங்க கடவுளை வேண்டிக்கிறாங்க. இப்போ 2 நாள் நமக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் ஒரு அப்டேட்டு கொடுக்க முடியல. இஸ்ராவுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா காருக்கு நான் ஃபஸ்ட் டைம் காருக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரேடியேட்டர் மாற்றுறது எல்லாமே, அப்புறம் ஃபில்டர் மாற்றுறது, அப்புறம் ஏசி ஃபில்ட்ரு, இது எல்லாமே மாற்றிக்கிட்டு நேற்று தான் கொஞ்சம் ரெடி பண்ணோம். ஏன்னா நேற்று 6000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. மினிமம் 5500 இல்லை 5000 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 6000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நான் ஒரு 1000 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டியிருக்கேன். அதனால் நேற்று தான் எல்லாமே ஆயில் சர்வீஸ் பண்ணனால நம்ம அப்டேட் கொடுக்க முடியல. அதேமாதிரி நம்ம ஜித்தா ரோடு ஜங்ஷன் ஒன்று இருக்குது. ஜித்தா ரோடு ஜங்ஷன் சொல்லி அந்த இடத்துல ஒரு ஒத்தைய மால் இருக்குது. அந்த ஒத்தைய மாலில் போய்ட்டு அப்புறம் ஜாமா வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 ரியாலுக்கு மேலே ஜாமான் வாங்கினாங்க. அப்புறம் அந்த ஜாமான் எடுத்து நான் தான் கொண்டாந்து வீட்டில் மேலே கொடுத்து அப்புறம் இது பண்ணது. அதனால் வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு 2 நாளாக. அப்புறம் நேற்று நைட்டு இஸ்ரா போயிட்டு வந்தோம் கல்யாணத்துக்கு. இப்போ 2 நாளாக வெள்ளி சனிக்கிழமை டியூட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அப்டேட் கொடுக்க முடியல. சரிங்களான்பா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். வாழ்க்கைக்கு பணங்கிறதோட நிம்மதி தான் முக்கியம். அந்த நிம்மதிக்கு தான் ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு வர்றாங்க. வெளிநாட்டுக்கு வந்தாலும் இங்கேயே நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. காசு பணம் சம்பாதிக்கும் சரி, வேலை இல்லாமல் சரி. எவ்வளோ பேர் என்கிட்ட கஃபாலா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நண்பர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு 1 மாதம் டைம் இருக்குது, 1 வாரம் டைம் இருக்குண்ணா, கஃபாலா மாற்றணும்னா அப்படின்னு சொல்லலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நண்பா, தயவுசெய்து கொஞ்சம் பொறுங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க. இந்த லீவுக்கு ஊருக்கு போனவங்க ஒரு சில பேர் வருவாங்க, ஒரு சில பேர் வரமாட்டாங்க. அதுமாதிரி எக்ஸிட்டில் போனவங்க அடுத்த விசால வரணும்னு நினைப்பாங்க. அப்போ தான் நமக்கு கஃபாலா டிரைவர் கிடைக்கும். அதே நேரத்தில் 2 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்குலாம் டிரைவர் கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லுவேன். அதுமாதிரி 2-3 நண்பர் என்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. சரிங்களான்பா? ஆமாம், அதனால் கவலைப்படாமங்க நண்பா. இப்போ பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு 2000 ரூபா சம்பளத்துக்கு ஹவுஸ் டிரைவருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. சவுதி அரேபியா ரியாத்துக்கு. அது பார்த்திங்கன்னா முஸ்லீம் டிரைவர் மட்டும் தான் கேட்குறாங்க. ஒன்லி முஸ்லீம் டிரைவர் சவுதி அரேபியா ரியாத்துக்கு 2000 ரியால் சம்பளம், ரூம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு பார்த்துக்க வேண்டியதான். சரிங்களா? டியூட்டின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் டியூட்டி, காலேஜ் டியூட்டி, ஹாஸ்பிட்டல் டியூட்டி, இதுதான் மெயின். இதில் எது வேணால் அமையலாம், அதனை வீடை பொறுத்துக்கு இருக்குது. அதுமாதிரி விசா டிக்கெட் ஸ்டாம்பிங்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. மெடிக்கலும் விஎப்எஸும் எடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எல்லாமே ஆன்லைனில் ஸ்லிப் எடுத்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதோட செலவு என்னங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபா சொல்கிறாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா 80,000ங்கிறது இப்போ 2000 ரூபா சம்பளம் வந்திருக்குல்ல, அதனால் அந்த 80,000ங்கிற சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் 80,000 ரூபாய்க்கு மேக்ஸிமம் ஆள் வரமாட்டாங்க. 70 இல்லை 75,000 ரூபா தான் வருவாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை பிரபா, 2000 ரூபா சம்பளம், அதனால் நம்ம டெய்லியும் நம்ம 1.8 தான் சம்பளம் வந்துடுச்சு. இப்போ 2000 சம்பளம் வருது. அதனால் வக்கால ரேட்டும் ஏறி இருக்குது. அங்கிட்டு நம்ம ஆஃபீஸோட செலவு ரேட்டு ஏறி இருக்குது. அதனால் நீங்கள் 2000 ரூபா சொல்லி 80,000 ரூபா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ள நண்பர்கள், சகோதரர்கள், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். அதுமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஒன்லி முஸ்லீம், ரியாத்து, 2000 ரூபா சம்பளம். ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா துபாய்க்கு வேலைக்கு ஆள் கேட்டிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ்மேனு, அடுத்து பார்த்திங்கன்னா கேஷியரு, அடுத்து லோடிங் அன்லோடிங்க்கு. அதாவது நம்ம வண்டியில் கொண்டாந்து ஜாமான் இறக்குவாங்க. அது நம்ம எந்தெந்த ரேக்கில் நம்ம ஃபிட் பண்ணணுமோ அந்தந்த ரேக்கில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஆள் கேட்டிருக்காங்க. துபாய்க்கு லோடிங்கு அன்லோடிங்கு இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுக்கு சம்பள டீட்டெயில்ஸ் என்னங்கிறது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு எந்த ஒரு தகவல்னாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுமாதிரி நமக்கு நீங்கள் அனுப்புறீங்க பார்த்தீங்களா, வெறும் மொபைலில் ஃபோட்டோ பிடிச்சி இதை தான் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்கள் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் அனுப்புனீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி எனக்கு அனுப்புறதாலும் சரி, திரும்ப நான் ஆஃபீஸ்க்கு தான் அனுப்பணும். ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிடுங்க. எல்லாமே உங்களோட லைசன்ஸாக இருக்கட்டும், உங்களோட பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக இருக்கட்டும். நீங்கள் ஃபோட்டோ அனுப்பி அதுக்கப்புறம் நான் அதுக்கு கிளியர் பண்ணி நான் அங்கிட்ட அனுப்புறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, சிரமமாக இருக்குது, கிளியரன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி எதாக இருந்தாலும் பிடிஎஃப்பில் அனுப்புங்க. கண்டிப்பாக பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். வெயில் அதிகமாக இருக்குது. சரிங்களான்பா? பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.